பராசக்தி, சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா, ஜெயம் ரவி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சுதா கோங்கரா டைரக்ஷன்ல ஜிவி மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த பராசக்தி. படத்தோட ஸ்டோரி என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த படம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை பத்தின ஒரு கதைக்களம் தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது. ஆனா இதுக்கு பேக் டிராப்ல இது மட்டும் போக்கஸ் இல்லாம அந்த டைம்ல அந்த 1965ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அதர்வா. அவர் வந்து அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல இந்தி திணிப்பு கொண்டு வராங்க, மும்மொழி கொள்கை அறிவிக்கிறாங்க. அந்த டைம்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போராட்டங்கள் நடத்துறாங்க. அதுக்கு வந்து லீடரா அதர்வா இருக்கிறாரு. தன்னோட தம்பி வந்து எந்த வகையிலயுமே தப்பான வழியில போயிடக்கூடாது, அவனோட கெரியர் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்களோட நிறைய பேர் வந்து உண்மையாவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து இறந்திருக்காங்க. மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஏதாவது தப்பான தம்பிக்கு ஆயிடக்கூடாது, கீஸ போட்டு தம்பியை வந்து முடிச்சு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு சாதாரண சராசரி மனுஷனா இருக்கக்கூடிய அண்ணன் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் எப்படி அதர்வாவை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படிங்கிற ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு பாசம் தான் அந்த படம். பேக் டிராப்ல இந்தி திணிப்பு இருக்கு, அவ்வளவுதான். படத்துல அதர்வா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா இந்த மெயினான கேரக்டரோட நடிப்பை தவிர சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, படத்துல ஒரு சீன் வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்டிஸ்டோட நடிப்பு கூட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க நடிக்க வைக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து சுதா கோங்கரா கொடுத்துருந்தாங்க. உண்மையாவே ஒரு கட்டத்துலலாம் அவர் வந்து ஒரே ஒரு சீன் தான் வருவாரு. ஒருத்தர் வந்து ஒரு சீன்ல வந்து சிவகார்த்திகேயன்ட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்குவாரு, சூசைட் பண்ணிக்குவாரு. தீ கொளுத்தி இது மாதிரி ஃபயர் மாதிரி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்க தீ குளிச்சுக்குவாரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு 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 3 நிமிஷத்துக்கிட்ட அவர் பேசுவாரு. அந்த டயலாக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீ படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹைலைட்டான மூமெண்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படத்துல சிவகார்த்திகேயன் வந்து நிறைய இடங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. குறிப்பா அந்த அவர் வந்து அவர்ட்ட பேசின அந்த பையன் வந்து தீக்குளிச்சு இறக்குறப்ப அவர் அழுகுவாரு அந்த கீழே உட்கார்ந்துட்டு. அதெல்லாம் ரொம்ப அவரை தாண்டி வேற எதையும் யோசிக்க தோணலங்கிற மாதிரி ஸ்கிரீனை மட்டும் தான் பார்த்து அப்படியே அதை தாண்டி அவர் நடிப்பு அந்த அளவு ஆடியன்ஸை வந்து அப்படியே உட்கார வச்சுச்சு. படத்துல அதர்வாவோட கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, எதை பத்தி கவலை கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கான்சிக்வன்சஸ் என்ன மாதிரி வரும், நம்ம லைஃபை பத்தி அதெல்லாம் கிடையாது. போராட்டம் பண்றோம், எப்படியாவது பண்றோம், அந்த ஒரு இதுல இருப்பாங்க, அந்த ஒரு ஒரு துடிப்புல இருப்பாங்கல்ல, அந்த நல்லா காமிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவி பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ப்ரூட்டலான இந்த ஈவு இறக்கம் கருணை இதெல்லாம் அவர் காலண்டர்ல கிடையவே கிடையாது. அதெல்லாம் அடிச்சு கிழிச்சு வச்சிட்டாரு. கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது அவருக்கு. ஒரு ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாயையும் பொண்ணையும் கை குழந்தைய கண்மூடித்தனமா சுட்டுக் கொள்வாரு. கொஞ்சம் கூட அதுக்கு அந்த அந்த ஒரு சின்ன குழந்தை பாவம் கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குறப்பவே நமக்கு அந்த வில்லனிசம் ரொம்ப சூப்பரா ஸ்டைலிஷான ஒரு வில்லனிசமா வந்து நமக்கு காட்டியிருந்தாரு ஜெயம் ரவி. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தோட ஸ்டோரி ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் லேக் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஸ்ரீலீலா வந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க, ஓகே. ஆனா அவங்கள எதுக்கு ஹீரோயினா போடணும்னு தெரியல. அது தேவையில்ல. இப்ப என்கிட்ட கேட்டா படத்துல ஹீரோயினே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயினா தேவையில்ல அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் சும்மா ஒரு நார்மல் ஒரு ஒரு கதாபாத்திரமா கூட வச்சுக்கலாமே. அவங்க பேரு அவங்க பேரு பேரு ஆரியம்மாளான்னு நினைக்கிறேன். பேர் மறந்துருச்சு. அந்த அந்த கேரக்டர் வந்து அப்படியே வச்சிருக்கலாமே. எதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு அந்த ஒரு கேரக்டர் பேரு மாரி காமிக்கணும்? தேவையே இல்லங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சாங்லாம் கொஞ்சம் ஸ்டோரிஸ் கொஞ்சம் ஸ்பீடா போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் மாரி இருந்துச்சு. அது மாரி படத்தோட ஓப்பனிங்கே ஒரு ஹை மொமெண்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரம் ஆயி, ஸ்டோரி செட் பண்ணி, அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்காது. படத்தோட ஓப்பனிங்கே ஒரு ஹையா ஆரம்பிச்சு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டா போய், அப்புறம் ஹை அப்படி போகும். இந்த மாரி தான் இருக்கும். படத்தோட கிராஃப். படத்தோட டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க. இந்த "தீ பரவட்டும்" அத மாத்திட்டாய்ங்க. "நீதி பரவட்டும்னு" மாத்திட்டாய்ங்க. ஓகே. ஆ நெறைய டயலாக்க மியூட் பண்ணிட்டாங்க. "குண்டி", "நக்கி", "நொட்றான்", "ஒக்காளி" இந்த மாரி நெறைய டயலாக்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. படத்தோட காமெடியே இந்த மாரி வசனங்கள் பேசுறது தான். இத இவங்க மியூட் பண்ணனால காமெடி சீன் பெருசா எடுபடல. யோசிச்சு பாருங்களேன். அ அதர்வாவும் சிவகார்த்தியும் பேசிட்டு இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு, "உனக்கு நம்ம ட்ரெய்லர்ல பார்த்திருப்போம்ல. உனக்கு தேவையானது தான் குடுக்குறோம்ல. அதான் உனக்கு குண்டி கொழுப்பு" அப்படிம்பார்ல. இது கேட்கிறப்ப சிரிப்பு வருதுல்ல. அந்த இடத்துல மியூட் பண்ண உடனே அந்த இடம் வந்து சும்மா சாதாரண ஒரு சீன் பார்த்த மனநிலை தான். அந்த மாரி தான் இருந்துச்சு. படத்தோட லுக் டெஸ்ட் சேத்தன வந்து அண்ணாதுரைய காமிச்சது. குரு சோமசுந்தரம்னு நெனைக்கிறேன். அவர வந்து கருணாநிதி மாரி காமிச்சது எல்லாமே ரொம்ப
அவங்க லுக் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அந்த மாரி சொல்ல வரேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அது மாரி படம் வந்து 1962 அப்படிங்கிறப்ப, அந்த வேர்ல்ட பார்க்கறதே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த கோலி சோடா ஃபேமஸா இருக்கிறது, அந்த விண்டேஜ் காரு, அவங்களோட ட்ரெஸ் கோடே பார்த்தீங்க அப்படின்னா, அ ரொம்ப வித்தியாசமா இப்ப இப்ப நம்ம பார்க்கிறப்ப, ஓ! இப்படிலாம் அப்ப இருந்திருக்காங்களா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உச்சி எடுத்து சீவுவாங்கல்ல, அந்த மாரி உச்சி எடுத்து சீவி, காது கிட்ட எல்லாருக்கும் முடி வந்து சுருண்டு இருக்கு. அந்த 2 காது பக்கமும். அது மாரி மீச பார்த்தீங்கன்னா, அந்த கோடு போட்ட மீச. இந்த எம்ஜிஆர் மீச சொல்லுவாங்கல்ல, இப்ப இருக்கிற மாரி கட்ட மீச இல்லாம, அந்த மீசைய வந்து கோடு போட்ட மீச மாரி வைக்கிறதெல்லாம் பார்க்கிறப்ப, ஓ! அப்ப அப்ப இப்படிதான் இருந்திருப்பாங்க போல அப்படிங்கிற மாரி, நெறைய விஷயங்கள். ஐஸ் வண்டி இருக்குல்ல, இப்ப ஐஸ் வண்டி எல்லாமே அந்த இதுல வந்துருச்சு. அந்த 3 சக்கர குட்டியான மாரி சின்ன வண்டியில வந்துருச்சு. இல்லன்னா பைக்ல வச்சு வித்துட்டு வராங்க. பெரிய ஐஸ் பெட்டி வச்சு. அப்போ வந்து தள்ளு வண்டி மாரி தானே இருக்கும். ஒரு மரப்பெட்டி மாரி இருக்கும். தள்ளிட்டு வருவாங்கல்ல. அது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அந்த வேர்ல்டு பார்க்கிறப்பயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாரி படத்தோட இதுல எது செட்டு, எது ரியல் லொகேஷன் கண்டுபிடிக்கவே முடியல. ஆர்ட் டைரக்டர் வந்து அவ்வளவு அருமையா அவரோட ஒர்க்க பண்ணியிருந்தாரு. இது ரியலா? இல்ல ரீலா? அப்படிங்கிற மாரி கண்டுபிடிக்கவே முடியல. அது நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பங்களிப்பு படத்துல ரொம்ப முக்கியமானது தான். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஆக்டிங். இது அப்படியே அவரோட மியூசிக் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது நெறைய இடங்கள்ல. அப்புறம் படத்துல நெறைய கேமியோஸ் இருந்துச்சு. நெறைய கேமியோஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் இந்த படத்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. கொஞ்சமா லைட்டா இப்படி இந்தி திணிப்புன்னு நடந்துச்சு. அப்புட்ன்னா என்ன? அது எந்த டைம்ல நடந்துச்சு? அதுல பாதிக்கப்பட்டது யார் யாரு? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அத பத்தி தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற மாரி இது ஒரு முழுக்க முழுக்க ஃபிக்ஷனல் ஃபில்ம் ஆயிரும். அப்படி இல்ல. இது உண்மையாவே நடந்தது. அந்த போராட்டத்துல நெறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. அப்படிங்கிற தாளமுத்து, ஆ நடராசன் நெனைக்கிறேன். நடராசன் அந்த மாரி நெறைய பேர் இறந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப அத கொஞ்சம் கொஞ்சம் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மூட் கரெக்ட்டா கிரியேட் ஆகும். படம் வந்து நெறைய ஹை மொமெண்ட்ஸ் இருக்கு. படத்தோட சாங்ஸ்லாம் கூட ஓகே தான். ஆனா படத்தோட சாங்ஸ் வந்து நீங்க நெனைக்கிற மாரி சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படின்னா, ஜலபுல ஜங்கு, லைஃப்ல கிங்கு அப்படி இருக்காது. இந்த படத்துக்கு தேவையான ஒரு பாடல் வரிகள் அதெல்லாம் இருக்கும். படத்தோட சண்டை காட்சிகள். இவரு ஜெயம் ரவிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வரக்கூடிய அந்த ஃபேஸ் ஆஃப்பே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஜெயம் ரவி பார்த்தீங்க அப்டின்னா, கோஸ்ட் ரைடர் மாரி உடம்பு கிடம்பெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். வந்து அசால்ட்டா நிப்பாரு. "வாவ்! யாரு சாமி நீ?" அப்படிங்கிற மாரி ஆச்சரியம் வந்துச்சு எனக்கு. அது மாரி படத்தோட எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிருந்துச்சு. படத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பெல்லாம் பின்னிருந்தாப்ல. சிவகார்த்திகேயன் நடிப்பு அத நீங்க பார்க்கிறப்ப கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. படத் படத்த இந்த மாரி எதிர்பார்த்து பாருங்க. படம் கண்டிப்பா உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும். கன்டென்ட் வைஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம். ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு கிடைச்சுச்சு. இப்ப படம் வந்து கமர்ஷியலா சக்சஸ் ஆகுதா? ஆகலையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா கன்டென்ட் வைஸ் படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். நெறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த வேர்ல்டே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஓகேவா? படம் ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.